வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம காய்கறிகள்லாம் நிறையா வாங்கியிருப்போம், அதில் சிலது மீதமாயிடும். அதை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டான டிஷ் பண்ணணும்னா அதுக்கு இதுதான் ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ். கூட்டாஞ்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நான் இன்றைக்கும் குக்கர்லேயே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரு குக்கரில் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 10 சின்ன வெங்காயம், 6-7 சில் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்த ஒரு பவுலில் 1/2 கப் அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்த ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப வதக்கிற ப்ராசஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இது கூட காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் ஒரு முருங்கைக்காய், ஒரு கேரட், 5-6 பீன்ஸ், 2 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு, அவரைக்காய் இல்லாட்டி எந்த நாட்டுக்காய் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணாலும் போட்டுக்கலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை சும்மா ஒரு பரட்டிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி காய் வேறு சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம அரிசி பருப்பு வேறு சேர்க்கணும். ஸோ அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இப்போதைக்கு கொஞ்சம் சேர்த்திங்கனாலும் கடைசியாக நீங்கள் கலந்து விடும் போது டேஸ்ட் பார்த்து வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போது இதோட 1 கப் தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம களைஞ்சி வச்சிருக்க அரிசி பருப்பை சேர்த்துடலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதில் 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் புளி எதுவும் இதில் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக 2 பெரிய தக்காளியை அப்படியே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதில் இருக்க புளிப்பு எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு 5 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசிலுக்கு அப்புறமா இது சூப்பராக குழைவாக வெந்திருக்கு. இதை எடுத்தோடனே ஆஃப் பண்ணாமல் அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும் போது நல்லா குழஞ்சி வந்துடும். லைட்டாக 2 கொதி வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முருங்கை இலையை வதக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு தனியாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 15 சின்ன வெங்காயம், அதோட ஒரு கையளவு முருங்கை இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கூட்டாஞ்சோறில் முருங்கை இலை கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அப்போ தான் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ரெசிபி. நீங்கள் முருங்கை இலை இல்லாட்டி வேறு ஏதாவது கீரை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு நம்ம சாதத்தோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா குழைவாக வந்திருக்கு. அவ்வளோதான். நம்மளோட கூட்டாஞ்சோறு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு நிறைய நாட்டுக்காய் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டேஸ்டியான கூட்டாஞ்சோறை உங்கள் வீட்லேயும் செஞ்சு எல்லாரோடையும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே தனி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.